ஸ்லோப் வந்து ஸ்லோப்போட பாயிண்ட் கண்டுபிடிச்சா போதும். தட் மீன்ஸ் dy by dx கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? dy by dx மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு அது ஈக்குவல் டு 0 போடும்போது எக்ஸ்ங்கிற சேம்ல சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இதை வந்து ஈக்குவேஷனா இருக்கப்பா அதை சால்வ் பண்ணும்போது சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன சொல்றாங்க? கிரிட்டிக்கல் பாயிண்ட். அப்ப என்னங்கிறாங்க? yல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அப்படின்னா வந்து நான் எடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா x² - 1ன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டேன். பாயிண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கேட்டாங்கன்னா என்ன பண்ண போறேன்? dy by dx கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றேன்? dy by dx கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? 2xன்னு வரும். கரெக்ட்டுங்களா? அது 0 ஆயிடும் 2xன்னு வரும். அப்ப என்ன பண்ண போறேன்? ஈக்குவல் டு 0 போட போறேன். ஈக்குவல் டு 0 போட்டா என்ன கிடைக்கும்? x ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்ப x ஈக்குவல் டு 0ங்கிறது என்ன பாயிண்ட் ஆகுது? கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆகுது. தட்ஸ் ஆல். ஸோ அப்போ வேறு ஈக்குவேஷன் எடுத்து என்ன கிடைக்கும்? y ஈக்குவல் டு x² - 3x + 4ன்னு வருது. பாயிண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட். இது என்னோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் சொல்றாங்க. என்ன வருது? 2x - 3 = 0. வெரி குட். அப்போ x ஈக்குவல் டு x = 3/2. சரி, அது என்ன கிரிட்டிக்கல் பாயிண்ட்? ஒரு இதுக்கு நம்ம வந்து டயக்ராம் கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறாங்கன்னா எப்போ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நமக்கு அமையும்? தட் இஸ் மீன்ஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட். எப்போ கிரிட்டிக்கலாக இருக்கும்? நீ எப்போ கிரிட்டிக்கலாக ஃபீல் பண்ணுவ? மேக்ஸிமம் கிராஃப்ல மேக்ஸிமம் மினிமம் பாயிண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்டா? அப்படி சொல்லலாம். இங்கே ஓகே, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அப்போ இங்கே பாருங்க, இங்கே மேக்ஸிமம் ரீச் ஆகுது பார்த்தியா? இங்கிருந்து என்ன ஆகுது? ஒருத்தர் வந்து மேக்ஸிமம் ரேஞ்சிலேருந்து மினிமம் ரேஞ்சு போகிறாரோ இல்லை மினிமம் ரேஞ்சிலேருந்து மேக்ஸிமம் ரேஞ்சு போகிறாங்களோ அப்போ தான் அவங்க சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலாக இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியில் ஒருத்தர் மேக்ஸிமம் ரேஞ்சில் மினிமம் ரேஞ்சுக்கு போனாங்க எவ்வளோ ஃபீலிங்கோடு இருக்கும். அப்போ தட் இஸ் கால்ட் எ கிரிட்டிக்கல். சரி, ஒருத்தர் நார்மல் பீப்புள் வந்து நம்ம ஐஃபை போனாலும் என்ன ஆகுது? இது மினிமம் வேல்யூ. சரிங்களா? மினிமம் வேல்யூனா என்ன ஆகுது? இன்க்ரீஸிங் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இது என்ன நடக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணும்போது இந்த டைப் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுங்கிறாங்க. சரிங்களா? இங்கே எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குதோ அந்த எக்ஸ் ஈக்குவல் டு x1, இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு x2, இந்த டைப் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து என்னங்கிறாங்க? கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுங்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே சார். சரி, இதில் வச்சுட்டு எப்படிங்க சார் மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிக்கிறது? சரி, இன்க்ரீசிங் டிக்ரீசிங் என்ன சார் அப்படின்னா அப்படிங்கிற கேஸ், அதாவது மோனோசிட்டினாலும் இன்க்ரீசிங் டிக்ரீசிங்னாலும் நம்மளுக்கு ஒன்று தான். ஓகே, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் இன்க்ரீசிங், அதாவது எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ. எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ உங்களுக்கு தெரியும் என்ன மீனிங்? இப்போ எக்ஸ்ட்ரீமாக ரன் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரீமம் வேல்யூன்னு என்னவா இருக்குங்கன்னு எதெல்லாம் எக்ஸ்ட்ரீமம்னு சொல்லுவீங்க? ஒரு இங்கிலீஷ் வேர்டில் எதெல்லாம் எக்ஸ்ட்ரீமமாக இருக்கும்? ஹையஸ்ட் பாயிண்ட் லோவஸ்ட் பாயிண்ட். அவ்வளோதான். ஹையஸ்ட் வேல்யூ லோயஸ்ட் வேல்யூ. அப்படின்னா எக்ஸ்ட்ரீமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கேஸில் தான் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமம் வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? இது எப்படி நம்ம வந்து இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து நம்ம எப்படி மேக்ஸிமம் மினிமம் வச்சு ரன் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப்பை வந்து 1 by 1 சொல்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவா இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிவன் கொடுத்துருப்பாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க? கிவன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மூணாவது பாயிண்ட் என்னன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடும்போது எக்ஸ் ஈக்குவல் டு சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்? சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ்க்கு பேர் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ தான் பார்த்தோம். திஸ் நேம் இஸ் கால்ட் எ கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். சரி, அதுக்கப்புறம் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மோனோசிட்டி பற்றி பார்க்கல. எடுத்த மட்டும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் டெஸ்ட் வந்ததுனால நம்ம எக்ஸ்ட்ரீம் வேல்யூ வந்ததுனால செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். இதுக்கு பேர் என்னங்கிறாங்க? 2 டெஸ்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னு. இப்போ நம்ம படிக்கிறது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஏன்னா ஹையர் ஆர்டர் டிகிரி வந்து ஆல்ரெடி நீங்கள் தேர்ட் மாடலில் பார்த்து படிச்சிட்டீங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா என்ன மீனிங்க? ஆல்ரெடி எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுலேருந்து என்ன பண்ண போகிறீங்க? எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க. எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ஒர்க்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே கடைசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸு, இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணுறீங்க. மேபி 2 பாயிண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. சம் கிரிட்டிக்கல் பாயிண்ட் போட்டுக்கோங்கள. மேபி 2 பாயிண்ட் x1 அண்ட் x2 2 பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னா அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா
டபுள் டேஸ் ஆஃப் x1 ஓட வேல்யூ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் x2 வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. சப்போஸ் ஒரு வேல்யூ கிரேட்டர் than 0 அனதர் வேல்யூ லெஸ் than 0ன்னு வருதுன்னா கிரேட்டர் than 0ன்னு சாட்டிஸ்ஃபை ஆகும்போது எஃப் வந்து என்ன ஆகுதுன்னா மினிமம் ஆகுது. எஃப் வந்து என்ன ஆகுதுன்னா மினிமம் ஆகுது. அதே லெஸ் தென் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் லெஸ் தென் 0 வரும்போது என்ன ஆகுதுன்னா எஃப் வந்து மேக்ஸிமம் ஆகும். அட் ஏ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கரஸ்பாண்டிங் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ல எக்ஸ் ஈக்குவல் டு x1 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு x2. ஓகேங்களா? அடுத்து 6th ஸ்டெப் என்ன பண்றோம்னா இதுக்கு ரிகார்டிங்க நம்ம மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ கண்டுபிடிப்போம். அப்ப என்ன பண்றோம்னா எஃப் ஆஃப் x1 இஸ் கால்ட் என்ன கிடைச்சது மினிமமா. அப்ப இது மினிமம் வேல்யூ. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க மினிமம் வேல்யூ. அண்ட் நீ ஃபைண்ட் பண்றது எஃப் ஆஃப் x2 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. எஃப் ஆஃப் x2 கண்டுபிடிக்கிறது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. இந்த 6 ஸ்டெப்புப்பா ஒரு வேல்யூ வந்து எக்ஸ்ட்ரீமம் கேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்மளுக்கு 6 ஸ்டெப். மேக்ஸிமம் மினிமம்னா 6 ஸ்டெப். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி 0 போனால் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைச்சிரும். கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைச்ச முடியும் செகண்டரி வீட்டு கண்டுபிடிக்கிறீங்க. ஆல்ரெடி கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து அப்ளை பண்றீங்க. எத்தனை கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்குதோ அத்தனை கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்ளை பண்றீங்க செகண்டரி வீட்டில். அது வந்து கிரேட்டர் than 0வா இல்லை லெஸ் than 0வா பார்க்குறீங்க. கிரேட்டர் than 0 இருந்தால் மினிமம், லெஸ் than 0 இருந்தால் மேக்ஸிமம். அந்த கொண்டு போயிட்டு மெயின் எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணுறீங்க. எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ. இதுதான் ஒரு செகண்ட் டெரிவேட்டிவ் கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிக்கிற மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆர் எக்ஸ்ட்ரீமம் வேல்யூவோட கான்செப்ட். இதில் என்னாச்சு உங்களுக்கு டவுட் இருக்குதா? அந்த கடைசி ஸ்டெப் என்ன உள்ளார போட்டுறீங்க? அந்த எக்ஸ் அந்த எஃப் டபுள் பிரைம் எஃப் x1 அந்த வேல்யூ உள்ளார போடுறீங்களா அந்த ஒரிஜினல் fx ஈக்குவேஷன்ல? ஆமாப்பா, அதுதான் போடுறோம். ஆல்ரெடி நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் அங்கே போடுறீங்க. சரிங்களா? ஓகே. இதுக்கு பேர் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். சரிங்களா? சரி, இதே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னா என்ன பண்றதுன்னு இப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த டெஸ்ட் உங்களுக்கு இப்போ சிலபஸ் இருக்குதோ அதை நீங்க பார்த்து ரெஃபர் பண்ணிங்க. 2 டெஸ்ட்டுமே இங்கே இருக்குது உங்க சிலபஸ்ல. மேபி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் இருக்கலாம், இல்லை செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் இருக்கலாம், இல்லை ரெண்டுமே கூட இருக்கலாம். நான் ஜென்ரல் வியூ கொடுக்குறேன் பார்த்துங்க. இது செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். சரி, ஒரு ப்ராப்ளம் எடுத்துட்டு போடுற செகண்ட் டெரிவேட்டிவ்ல அதே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் இன்னைக்கு நடத்திடுறேன். ரெண்டையும் கம்பைன் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிடும். இப்போ நான் இதை ப்ராப்ளம் ஒன்று எடுத்து போட்டுறேன்னு இப்போ எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வந்துடலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்டா செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்டா, ஏதோ ஒன்று. ஓகே, இந்த ப்ராப்ளம் எப்படி போகிறது? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருவாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க. சரி, ஓகே. இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். See, f of x is given. அங்க ஸ்டெப் ஓவர். 2x³ minus 15x² plus 24x plus 7. இன்டர்வல் கொடுத்துட்டான், பரவாயில்லையா போச்சு. சரி, இன்டர்வல் கொடுத்தா கொடுத்துட்டு போறோம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த ஸ்டெப் என்ன? f dash of x கண்டுபிடிக்கணும். எவ்வளவு கிடைக்கும்? 6x² minus 30x plus 24. கரெக்டுங்களா? 6 காமனா இருக்குது, வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? x² minus 5x plus 4. கரெக்டுங்களா? இது அப்படி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. ஃபேக்டரைஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? x minus 4 into x minus 1. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதாப்பா? இல்ல. ஸோ நம்மளுக்கு மெயின் f dash of x பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் f dash of x. இது ஏன் கண்டுபிடிச்சுன்னா இப்போ f dash of x equal to 0 போட்டால் என்ன கிடைக்கும்? கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கும். போட்டால் என்ன கிடைக்கும்? கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடைக்கும். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்காக இதை 0 போடுறேன். அப்போ என்னாச்சு? 6 into x minus 4 into x minus 1 equal to 0. கரெக்டுங்களா? ஆமாம். ஸோ அப்போ என்னாச்சு? x minus 4 equal to 0, x minus 1 equal to x minus 1 equal to 0, x equal to 1. அப்போ x equal to என்ன கிடைக்குது? 1,4. சரியாப்பா? இப்போ 1,4 அவன் கொடுத்து இன்டர்வல்குள்ள இருக்குது. அவன் இந்த இன்டர்வல் கேஸ் தான் கேட்கறான், மற்ற இன்டர்வல் கேஸ் கேட்கல. மேபி இதை விட மோர் தென் போயிருந்ததுன்னா நம்ம அதை எடுக்க தேவையில்லை. இதுக்குள்ள இருக்கிற இன்டர்வல் மட்டும் டிஸ்கஷன் எழுதுறான் போதும். அண்டர்ஸ்டாண்ட் முடியுதா? இதுக்குள்ள மேல இருக்கிற இன்டர்வல் பட் அவன் கொடுத்த இன்டர்வலுக்குள்ள இருந்தா நமக்கு போதும், அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அப்ப என்னாச்சு? x equal to 1,4 is belongs to 0,6. கரெக்டாப்பா? ஆமா. ஓகே. இப்போ அடுத்த வரைக்கும் என்னன்னா f of x f dash of x கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம பாயிண்ட் அவுட் பண்றது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்.
செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். கரெக்ட்டுங்களா? அப்படிங்கும்போது நான் எனக்கு என்ன வேணும்? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேணும். இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும் கண்டுபிடிங்க. எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 12x மைனஸ் 30. கரெக்ட்டுங்களா? ஆமா அப்போ 6 வெளியே எடுத்துட்டு என்ன கிடைக்கும்? 2x மைனஸ் 5. கரெக்டாப்பா? ஆமா சரி, இப்போ நான் என்ன சொன்னேன்? கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கிறீங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன? 1,4. அப்போ இங்கே என்ன பண்ண போறீங்க? அந்த எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஒன்னோட வேல்யூ என்ன அண்ட் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 4ஓட வேல்யூ என்ன, இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு சொல்றாங்க. அப்போ என்ன? 6 இன்ட்டு 2 இன்ட்டு 1 மைனஸ் 5. அப்போ 2 மைனஸ் 5 எவ்வளோ கிடைக்குது? நெகட்டிவ் வேல்யூ. மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ. அப்போ நெகட்டிவ் வேல்யூனா எஃப் டபுள் டேஷ் போது எஃப் வந்து என்ன சொன்னேன்? மேக்ஸிமம். கரெக்டுங்களா? மேக்ஸிமம் 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 ஆல்ரெடி பாருங்க, டெபினிஷன் பார்த்துக்கோங்க. எங்க பேஜ் வந்துருச்சா? எங்கேயும் பேஜ் மிஸ் ஆமா ஆயிடுச்சு. மேக்ஸிமம் மேக்ஸிமம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துக்கங்க. ஓகே, அப்போ மேக்ஸிமம்னா என்னாச்சு? மேக்ஸிமம். சரி, இதையும் கண்டுபிடிச்சுங்க. எஃப் ஆஃப் 4க்கு என்ன ஆகும் பார்க்கலாம். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 4 6 இன்ட்டு 2 இன்ட்டு 4 2 இன்ட்டு 4 மைனஸ் 5 2 இன்ட்டு 4 எவ்வளோ? 8 8 மைனஸ் 5 வந்து ப்ளஸ் வேல்யூ. அப்போ பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ்னா கிரேட்டர் than 0. அப்போ எஃப் வந்து என்ன கிடைக்குது? மினிமம். எஃப் வந்து என்ன கிடைக்குது? மினிமம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஆமா ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் மினிமம் கண்டுபிடிச்சோம். அப்போ எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 1 அண்ட் எஃப் ஆஃப் 4 எங்கே கண்டுபிடிக்கணும்? அதாவது எக்ஸ் ஈக்குவல் இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். எக்ஸ் ஈக்குவல் 1 எக்ஸ் ஈக்குவல் 2. இங்கே இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டேன்னா க்ளோஸ் இன்டர்வல் கொடுத்துட்டோம். 0,6 வந்து க்ளோஸ் இன்டர்வல்ஸ் கொடுத்துட்டோம். அப்போ இந்த பாயிண்டே நம்ம செக் பண்ணணும். என்ன பண்ண போறோம்? இந்த பாயிண்ட்ல என்ன நடக்குது நம்ம செக் பண்ண போறோம். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ என்ன? எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்க போறோம், எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்க போறோம். அது இல்லாத என்ன பண்ண போறோம்? எஃப் ஆஃப் 0ல என்ன, எஃப் ஆஃப் 6ல என்ன, இந்த 4 பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரியாப்பா? ஆமா எஃப் ஆஃப் 1னா இங்க அப்ளை பண்ணி சொல்றாங்க. 2x³ மைனஸ் 15x² 2x³ மைனஸ் 15x² plus 24x plus 7 plus 24x plus 7. கரெக்டுங்களா? ஆமா எஃப் ஆஃப் 1 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 போட்டா 1 போட்டிங்கன்னா 2 minus 15 plus 24 plus 7 equal to 31 33. 33ல 15 போச்சுன்னா எவ்வளோ போடுறாங்க? இதை இந்த கால்குலேஷன் கம்ப்ளீட் பண்ணி சொல்லுங்க பாருங்க, எவ்வளோ வருது? மைனஸ் 13 11 18 வருதான் பாருங்க. ஆமா 18 அதோட ஈஸியான கால்குலேஷன் 0 போடுங்க. 0 போட எவ்வளோ கிடைக்கும்? 7 கிடைக்கும். 0 போட எவ்வளோ கிடைக்குது? 7 கிடைக்குது. கரெக்டுங்களா? ஆமா அடுத்து 4 6 மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. 2 இன்ட்டு 4³ மைனஸ் 15 இன்ட்டு 4² ப்ளஸ் 24 இன்ட்டு 4 ப்ளஸ் 7. இந்த கால்குலேஷன் என்ன வரும்? அதே மாதிரி இந்த கால்குலேஷன் 2 இன்ட்டு 6³ மைனஸ் 15 இன்ட்டு 6² அண்டு ப்ளஸ் 24 இன்ட்டு 6 ப்ளஸ் 7. இந்த கால்குலேஷன் என்ன வரும்? இந்த ரெண்டு கால்குலேஷன் என்ன வரும்? கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி சொல்லுங்கள். -9 4க்கு வந்து -9 4க்கு வந்து -9. வெரி குட். 6க்கு 43 43. இப்போ இந்த 4 வேல்யூ கம்பைன் பண்ணுறீங்க. என்ன பண்ணுறீங்க? நம்மளுக்கு கேட்குறது மேக்ஸிமம் மினிமம். இப்போ நம்மளுக்கு கிடச்சிக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 வேல்யூ. எது எது? 18 ஒரு வேல்யூ, -9 ஒரு வேல்யூ, 7 ஒரு வேல்யூ, 43 ஒரு வேல்யூ. இந்த 4 வேல்யூல எது மேக்ஸிமம் எது மினிமமா? 4 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த 4 வேல்யூ 43 மேக்ஸிமம் -9 மினிமம். அவ்வளோதான். அப்போ நம்மளுக்கு டெஸ்ட் படி அது கிடைச்சது. அப்போ பட்டு பருவ நம்ம பிட்வீன் வேல்யூ பார்த்துக்கிறோம். பிட்வீன் வேல்யூ கிடைக்கும் போது
minus 9 is called a max minimum value. Minimum value at the interval is at a point is at x equal to 0. Sorry, at x equal to x equal to 4. Sorry, x equal to 4 and 43. 43 எங்க கிடைக்குது maximum value at x equal to 43. At x equal to 43. அப்போ நம்மளுக்கு 4,6 தான் நம்மளுக்கு மினிமம் மேக்ஸிமம் கிடைக்குது. அப்போ இதுதான் நம்மளுடைய செகண்ட் டெரிவேட்டிவ் கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் அவுட் பண்ற கூடிய ஐடியா. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா கண்ணு? இல்ல. This video sponsored by Buy Mode Shopping app. Thank you.